எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் சிக்கன் பஃப்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கோம். இந்த 1/4 கிலோ மைதா மாவில் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்காங்க, 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்காங்க, 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பிழையிற மாதிரி பிழைஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த அளவுக்கு பிழைஞ்சால் போதும். இதை நம்ம கொஞ்சம் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். சிக்கன் ஒரு 4 பீஸுங்க. 4 பீஸு எடுத்து நம்ம இப்படி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தவாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடிசாக அரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். முன்னாடி பதத்தில் வதங்கினா போதுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. பாதி தக்காளி பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்க எல்லாத்தையும். உருளைக்கிழங்கு நம்ம சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு அரிஞ்சிருக்கேன் பொடிசாக, இது போட்டுக்கோங்க. நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெறுமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம சிக்கன் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம், இதிலே போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதிலே தண்ணி ஊற்றாமல் நம்ம இதிலே வதக்கின்னு இருக்கிறாங்க. தண்ணியை ஊற்றக்கூடாது. நம்ம தண்ணி ஊற்றாமல் ஒரு 5 நிமிஷம் வதக்கினோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு முடிஞ்சிடுச்சு. இந்த கிரேவி அப்படியே வைத்து வச்சுக்கலாம். இது ஆறட்டும். இங்கே பாருங்க, நம்ம மாவு பிழைஞ்சி வச்சுருக்கோம். இந்த மாவை நம்ம சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாவை இப்போ நம்ம உருட்டிக்கலாம். சப்பாத்தி போய் உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக உருட்டிக்கோங்க. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் இந்த ஓரமெல்லாம் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்து இந்த மேலே போட்டுக்கோங்க. இது அடிவாக ஒன்று அடிச்சுட்டு இது மேலே 4 பீஸும் போட்டுக்கோங்க. நாலு பீஸு பாருங்கள், 4 பீஸு இது மேலே போட்டுட்டு சிக்கன் எடுத்து 1 ஸ்பூன் இதில் வச்சுக்கோங்க.
கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. நல்லா கெட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. இந்த ஓரம் ஃபுல்லாக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியை போட்டுக்கோங்க. இதை அப்படியே விட்டுட்டு இந்த ஓரம் ஃபுல்லாக அப்படியே தடவிக்கோங்க. இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. இதை நல்லா அப்படியே வெட்டு வச்சிருங்க. இதெல்லாம் இந்த 3 பீஸு இருக்குதுங்களா, 3 பீஸை அப்படியே எடுத்து அப்படியே மடிக்கிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து இப்படி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, வாங்க எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம மெதுவாக லைட்டாக கொஞ்சம் திருப்பி எடுத்துக்கலாம். போட்டு அழகாக கோல்டன் கலர் வறுத்து எடுத்துட்டோம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வேணும்னா வறுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இது வறுமையாக இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இது நல்லா அழகாக பொரிஞ்சு எடுத்துருக்கோம். இந்த மாதிரியே நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். போட்டு இன்னொன்று போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க. இதை நம்ம 20 நிமிஷத்தில் நம்ம செய்திடலாம். வேணும்னாக்கா சிக்கன் பப்ஸ் வேணும்னா நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலேயே நம்ம செய்து ஃப்ரெஷ்ஷாக செய்து இந்த மாதிரி சாப்பிட்லாம். மைக்ரோ இருந்தால் கூட மைக்ரோவில் கூட வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரியாக வந்துருக்கு பாருங்கள், வரி வரியாக. அவ்வளோதாங்க. இது பாருங்கள், அழகாக ருசியாக முறைன்னு நல்லா சிக்கன் பப்ஸு ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.